இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேலை இல்லையா, வசதி இல்லையா, சுகம் இல்லையா, திருமணமாகவில்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை என்ற நிலையில் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்களா? எதுவுமே கைகூடி வரவில்லை என்ற விரக்தியினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவள் தானே, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தானே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை என்று கதறுகிறீர்களா? என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, என் உறவுகள் நண்பர்கள் எங்களை ஏன் தவிர்க்கிறார்கள், நாங்கள் நேசித்தவர்கள் ஏன் எங்களை வெறுக்கிறார்கள், தேவன் ஒருவேளை எங்களை மறந்து போனாரா என்று சந்தேகிக்கிறீர்களா? உங்கள் சரீரத்தையும் உள்ளத்தையும் மனதையும் ஆற்றும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இதோ கடந்து வருகிறது. தெய்வ ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை சோதிக்கிற நேரமாயிருக்கிறது இந்த நேரம். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். அப்பொழுது அவர் நம் நினைவாக இருக்கிற நேரத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே நோவா என்ற பரிசுத்தவானுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு பேழை என்ற கப்பலை கட்ட சொல்லுகிறார். தேவனுடைய கோபாக்கினையினால் உலகத்தை வெள்ளத்தால் நியாயந்திருக்க நினைத்தார். இன்றும் இந்த வெள்ள அழிவுகளை பார்க்கும்போது எந்த விஞ்ஞான அடிப்படையில் காரணங்களை அவர்கள் காட்டினாலும் நோவாவின் காலத்தைப் போல ஜனங்களின் அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி போன நிலை. தேவன் ஒருவேளை நியாயந்திருக்கிறாரோ என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நோவா சொல்லும் வார்த்தைகளை கேட்டு ஒருவனும் விசுவாசிக்கவில்லை, அந்த கப்பலில் ஏறிக்கொள்ளவும் இல்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன் வார்த்தை கேட்டு, நீ பேசுகிற செய்தியை கேட்டு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இந்த பேழையிலே ஏற்றுக்கொள் என்றார். அவன் அப்படிப்பட்டவன் அந்த அழிவிலிருந்து காக்கப்படுவான் என்று சொல்லி செய்யப்பட்ட பேழைதான் அது. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழைக்குள் நுழைந்தார்கள். வேறு யாரும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை. 7 நாள் பொறுத்து மழை பெய்து 40 நாட்கள் தொடர் மழை, பகலும் இரவும். 150 நாட்களுக்கு ஜலம் வற்றவே இல்லை. ஜலம் பூமியின் மேல் பிரவாகித்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 197 நாட்கள் அப்படிப்பட்ட நிலை. அதுவரை கர்த்தருடைய சத்தம் நோவாவுக்கு கேட்கப்படவும் இல்லை. நீங்களும் நானுமாக இருந்தால் எப்பொழுது ஜலம் வற்றும், எப்பொழுது நிலத்தில் கால் வைப்போம், அல்லது இப்படியே ஒருவேளை போய் சேர்ந்து விடுவோமா என்று அவ்விசுவாச வார்த்தைகளை சொல்லி நாம் சோர்ந்து போயிருப்போம். கர்த்தர் சொன்னபடி தானே செய்தோம், ஏன் தாமதம் என்ற பல கேள்விகளுக்கும் சந்தேகத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும். கர்த்தர் மறந்து போனாரா என்று தவிப்போம், தத்தளிப்போம். தேவ வல்லமையை நாம் சந்தேகப்படுவோம். அதேபோல் நோவாவும் அவர் குடும்பமும் எப்பொழுது மழை வெள்ளம் வற்றும், அதாவது வடியும், எப்பொழுது பேழையை விட்டு வெளியே வந்து நம் கால்களை பூமியில் ஊன்றுவோம் என்று ஏங்கினார்கள். அந்த வேளையில் தாமே கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று வேதத்தில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலம் முற்றிலும் வடியும்படி தேவன் அங்கே ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். ஜலம் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொந்தளித்த அவர்கள் உள்ளமும் அமர்ந்தது. நீண்ட நாட்களாய் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் செயல்படாததைப் போல காணப்படுகிறதா? உங்களோடு தேவன் பேசவில்லையே என்ற ஒரு குறை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை காணாதது போல, பேசாதது போல கர்த்தர் இருக்கிறாரா? ஒரு பாடல் இருக்கிறதே, அப்புறம் போகிறவர் போல கர்த்தர் காணப்படுகிறாரா? இயேசு உங்கள் நோக்கமாய்தான் இருக்கிறார், உங்கள் நினைவாய்தான் இருக்கிறார். அவர் நம்மை அறிவார். தாளாட்டுவது போல, பாராட்டுவது போல உன்னோடு பேசி தோளின் மேல் சுமந்து செல்ல அவர் இருக்கிறார். ராகேல் யாக்கோபினால் அதிகம் நேசிக்கப்பட்டவர் அல்லவா?
ஆனால் கர்த்தரோ அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அதிகமாய் ஜெபித்தார். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அவள் கர்ப்பம் திறக்கச் செய்தார். உங்களை எப்படி மறப்பார்? நம்மை எப்படி மறப்பார்? அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைவு கூறுகிற தேவன் என்பது அவருடைய பெயர். மனம் நொந்த மலடி அன்னாளையும் நினைத்தருளினார். சாமுவேல் தீர்க்கதரிசி அவள் வயிற்றில் பிறக்கும்படி செய்தார். மேலும் 5 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் மறக்கவில்லை, என்னையும் அவர் மறக்க மாட்டார். உங்கள் நோக்கமாகவும் என் நோக்கமாகவும், உங்கள் நினைவாகவும் என் நினைவாகவும் இருக்கிற என் தேவன். ஆம், அவருடைய பிரசன்னம் எப்படி ஜலம் போன்ற பாடுகள், போராட்டங்கள், நிந்தை, கொந்தளிக்கிற மூர்க்கதனமான காரியங்கள் அமர்ந்து போக செய்வார். நம் பெருமூச்சை கேட்டு நினைத்தருளுவார். இனி உடனடி விடுதலை தான் நமக்கு. நம் கண்களை மூடி அந்த அருமையான தேவனை பார்த்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமை தினத்தில் இருந்தபோது கூக்குரலை கேட்டு நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தீர் அல்லவா? அப்பொழுதே அடிமைகளாயிருந்த அந்த இஸ்ரவேலரை நினைத்தருளி விடுவித்தீர் அல்லவா? எங்களையும் மீள முடியாத கட்டிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, சங்கடத்திலிருந்து, எல்லா மந்தமான எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்து, எல்லா தேவையில்லாத உறவுகளிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை மறக்க மாட்டீர் என்று சொல்லியிருக்கிறீர். நான் மறக்கப்படுவது இல்லை என்ற வார்த்தையை கேட்கும்போது எத்தனை ஆறுதலாய் கர்த்தாவே இருக்கிறது. கர்த்தர் எங்களை நினைத்தருளுவீராக. எங்களை மறக்காத தேவனை, நாங்கள் உம்மை மறக்காமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நிச்சயமாய் இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும். ஆகவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.